selling a gold card. You have a green card. This is a gold card. We're going to be putting a price on that card of about $5 million, and that's going to give you green card privileges plus. It's going to be a route to citizenship, and wealthy people will be coming into our country by buying this card. They'll be wealthy, and they'll be successful, and they'll be spending a lot of money and paying a lot of taxes and employing a lot of people. We think it's going to be extremely successful. அமெரிக்காவில் குடியேறும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கோல்ட் கார்டு வழங்கும் புதிய திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த கோல்ட் கார்டு திட்டம் $5 மில்லியன் முதலீடு செய்து வெளிநாட்டு பணக்காரர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் ஒரு புதிய முன்மொழியாகும். இந்த திட்டம் உலகின் பல பகுதிகளில் இருந்து பணக்காரர்களை அமெரிக்காவுக்கு கவர்ந்திழுக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி தொழில்நுட்பம், வணிகம், ரியல் எஸ்டேட் மற்றும் கல்வித்துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்றது. இந்த கோல்ட் கார்டு திட்டம் தற்போதுள்ள EB-5 திட்டத்தை விட பெரிதும் மேம்பட்டது. EB-5 திட்டத்தில் $1 மில்லியன் முதலீடு செய்தால் கிரீன் கார்டு வழங்கப்படுகிறது. ஆனால் கோல்டு கார்டு திட்டம் $5 மில்லியன் முதலீடு செய்பவர்களுக்கு நேரடியாக அமெரிக்க குடியுரிமை வழங்கும். இது உலகின் பல பிரபலமான நாட்டு முதலீட்டாளர்களை அமெரிக்காவில் இடம்பெற வைக்கும். இந்த திட்டம் அமெரிக்க குடியுரிமை விற்பனை என்று விமர்சிக்கப்பட்டு வருகிறது. சிலர் இதை மனிதாபிமானம் அல்லது குடும்ப அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமை முறையை மாற்றுவதாகவும், பணம் செலுத்தியவர்கள் மட்டுமே அமெரிக்க குடியுரிமையை பெறுவதாக கருதுகின்றனர். இதனால் அமெரிக்க குடியுரிமையை எளிதில் பெறும் சூழல் உருவாகி இது நியாயத்தை மீறுவது போல தோன்றுகிறது என்று பலர் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இதனிடையே ஆதரவாளர்கள் இந்த திட்டத்தை அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பாக கருதுகின்றனர். பண்டிகை வளர்ச்சி, தொழில் முனைவு மற்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதன் மூலம் இத்திட்டம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடும். $5 மில்லியன் முதலீடு செய்யும் பணக்காரர்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆக்கப்பூர்வமான முன்மொழிகளை கொண்டு வர முடியும். எனவே இந்த திட்டம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் பல தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கும் உதவக்கூடும். இதன் மூலம் அமெரிக்க குடியுரிமை வழங்குவதில் பணம் மற்றும் முதலீட்டை முக்கியமாக கருதி பணக்கார வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் புதிய முறை அறிமுகப்படுத்துகிறது. இந்த கோல்ட் கார்டு திட்டம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமையும். இந்த திட்டம் புதிய தொழில்நுட்பம், மாற்று நிதி மற்றும் சிறந்த பணியாளர்களின் ஊக்கத்தை வெளிநாடுகளில் இருந்து சேர்க்க உதவுவதாக